எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம மஷ்ரூமை நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனல்லையும் மஷ்ரூமை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். ஆனால் ப்ராப்பராக மஷ்ரூமை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாங்குகிற மஷ்ரூம் இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த காம்பு பகுதியும் அந்த குண்டாக இருக்க மேல் பகுதியும் பார்த்திங்கன்னா இது போல் ஒட்டின மாதிரி இருக்கணும். அதில் கேப் வந்ததுன்னா கொஞ்சம் பழைய மஷ்ரூம், கொஞ்சம் நல்ல முத்தின மஷ்ரூம் அப்படின்ட்டு அர்த்தம். இது போல் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்க மஷ்ரூமை வாங்கிட்டு இது போல் நீங்கள் தண்ணியில் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா டேப் வாட்டரில் அப்படியே டைரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மேலே இருக்க அந்த மண் துகள்கள் எல்லாமே நமக்கு வந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய மெத்தடில் மஷ்ரூமை க்ளீன் பண்ணுவாங்க. நான் பொதுவாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நம்ம அவசரத்துக்கு சமைக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் இது போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே தோலெல்லாம் உரிச்சிட்டு மேலே ஒரு தோல் வரும் லைட்டாக, அதை உரிச்சிட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது போல் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் இது போல் தண்ணியில் ஒன்று ஒன்றா எடுத்து வாஷ் பண்ணாலே போதுமான அளவாக இருக்கும். டைரெக்டாக ஃபோர்ஸாக தண்ணி வரும் இல்லைங்களா, டேப் வாட்டர், அதில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மஷ்ரூமாக வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எந்தளவு நல்லா சூப்பராக மேலே அந்த டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதே போல் மஷ்ரூம் வாங்கும்போது கவனமாக நல்லா புது மஷ்ரூம் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது கலர் மாறாமலும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் பழைய மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா அது எவ்வளவு நாள் பழசுன்றது நமக்கு தெரியாது, உடம்புக்கும் நல்லது கிடையாது. புது மஷ்ரூமாக இருந்ததுன்னா இது போல் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த காம்பு பகுதியிலேருந்து அது பிரிஞ்சுட்டு வந்த மாதிரி இருக்காது. எல்லா மஷ்ரூமையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணிடலாம். அப்படிலாம் டேரெக்டாக நீங்கள் கட் பண்ணி சமையலில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நிறைய நேரம் நம்ம தண்ணியிலலாம் ஊற வைக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் கேப் இருக்க பாருங்கள். இது போல் இருந்ததுன்னா பரவாயில்ல. சில சமயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா பூத்துட்டா மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ப்ரௌன் நமக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும். இது போல் கெட்டியாக இருக்காது. அதனால் மஷ்ரூம் வாங்கும்பொழுது கவனமாக பார்த்து வாங்குங்க. இதே போல் நீங்கள் க்ளீன் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.